வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சுயாஷ் சர்மாவோட அதிரடியான பவுலிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுயாஷ் சர்மா வந்துட்டு ப்ராக்டிஸ் கேம்பில் பண்ண ஒரு விஷயம் வேறு லெவலில் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2 days முன்னாடியே இது ரிவீல் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி தான் நம்ம கண்ணில் அது பட்டிருக்கு. சுயாஷ் சர்மா ஆல்ரெடி வந்துட்டு ப்ராக்டிஸ் கேம்பில் வந்து ஃபஸ்ட்டு பிளேயராக Day 1 இருந்திருக்கிறாரு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்துட்டு அவர் ஜாயின் ஆகும்போது லெக் ஸ்பின் பவுலர் சுயாஷ் சர்மா அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வேறு லெவலில் வந்து ஆர்சிபி மாஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஜஸ்ட் வார்ம் அப் செஷன்ஸ் அதுக்கப்புறம் எல்லாம் போய் அவர் வந்துட்டு ரஜத் படிட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்லாம் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் என்ன ரிவீல் ஆயிருந்ததுன்னா சுயாஷ் சர்மா வந்துட்டு 4 wicket ஹால் அது மட்டும் இல்லாமல் ஹேட்ரிக் எடுத்து அஸ்திருந்தது தான் உள்ள ரிவீல் ஆயிருந்தது. சுயாஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் கேகேஆரில் வந்துட்டு அவர் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படிங்கிற ரோலில் இம்பாக்ட் பிளேயராக தான் இருந்தார். பட் நம்மளோட டீமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் பிரைமரி பவுலர் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இருக்கிறாரு. அது எப்படிங்க வந்தோடனே தலைமை பதவி தர்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா கேகேஆரில் அவர் இம்பாக்ட் பிளேயராக இருந்திருந்தாலுமே அவர் வெளியே வரும்போது அவர் ஒரு மெயின் பிளேயர் தான். அந்த லெவலில் தான் சுயாஷ் சர்மா இருந்தார். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் கேம்ப் ஆர்சிபி வச்சுருந்தாங்க. இதில் வந்து ஜிதேஷ் சர்மா ரஜத் படிட்டர்லாம் செம ஃபார்மில் இருந்தாங்க. ஸோ பவுலர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலில் ஒரு தடவை நம்மளுடைய புவி கூட செமையான ஸ்பெல்லாம் போட்டிருந்தார். ராசிக் சலாம் தான் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தார். அதில் தான் அந்த வரிசையில் இப்போ வந்து சுயாஷ் சர்மா 4 wicket ஹால் அண்ட் ஹேட்ரிக் எடுத்திருக்கிறார். ஒரே ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 wicket இன்க்ளூடிங் ஹேட்ரிக். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவரோட பவுலிங் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ராசிக் சலாம் தான் அதுக்கப்புறம் சுயாஷ் சர்மா இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஆப்போசிட் டென்ஸில் வந்து ஓவர் மாற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பவுலிங் போட்டது அப்படிங்கிறது வந்து அந்த ஹேட்ரிக் அப்படிங்கிறதுல வந்து யார் யார் வந்து இருந்திருக்கிறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பெருசாக அவங்க போடல. பட் ஆனால் அவர் பவுலிங் போட்டது அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா ஒரு மெயின் மேனாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காரா இருந்திருக்கிறாரு, ரஜத் படிட்டர் இவங்கெல்லாம் உள்ளே இருந்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஜிதேஷ் சர்மா இருந்தார் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம். ஸோ டோட்டலி வந்து இப்போது நம்மளுடைய ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஸோ இப்போ நமக்கு நிறைய அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. உண்மையாக அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் நம்ம பேசி தான் ஆகணும். அந்த அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து தனி வீடியோவாக மேக் பண்ணணும். அந்த லெவலுக்கு நமக்கு நிறைய அவுட்கம் இருக்குது. ஸ்பின் பவுலிங் அப்படிங்கிறதுல பிரைமரி பிளேயராக சுயாஷ் சர்மா இம்ப்ரெஸ் பண்ணதுலேருந்து ஸோ ஜிதேஷ் சர்மா கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 50s அண்ட் செஞ்சுரிஸ் அடித்தது வரைக்குமே நமக்கு அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு பூஸ்ட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நிறைய இடத்துல வந்து சுயாஷ் சர்மா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஸ்பின் பவுலிங் அப்படிங்கும்போது அவங்க ரஜத் படிட்டர் கூட தான் அதிக தடவை வந்து ஸ்பேரிங் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஸ்பின் பேஷர் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்து ரஜத் படிட்டருக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜிதேஷ் சர்மா அதுக்கப்புறம் ஸ்வப்னில் சிங் மாதிரியான பிளேயர்ஸுக்கு ஓவர் போட்டுட்டு இருந்த சுயாஷ் சர்மாவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரஜத் படிட்டருக்கு ஓவர் போட சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்பின் பேஷர் அப்படிங்கிற லெவலுக்கு போய் நம்ம போட்டால் தான் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், நம்ம எப்படி போட்டால் எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும். அதனால தான் வந்துட்டு கோச்சிங் சைட்லேருந்து இந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நீட்டான பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் வர்றதை விட ஸோ ஸ்பின்னை வந்து அடிக்கிற இந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஓவர் போடுறது அப்படிங்கிறது ஐபிஎலுக்கு முன்னாடி அவருக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட்டு. ஸோ அதில் கண்டிப்பாக சுயாஷ் சர்மா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 50% அப்படிங்கிறது தேறிட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இப்போ வரைக்குமே ஸ்பின்னர் அப்படிங்கிறது வந்துட்டாலே ரஜத் படிட்டர் போது பயந்து தான் இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும் கரெக்டு தான். மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா செமிஸில் அவர் இருக்கிற வரைக்கும் ஸ்பின்னருக்கு ஓவரே கொடுக்கலிங்கிற சம்பவம் நடந்தது. சுயாஷ் சர்மா இப்போ ஹேட்ரிக் அண்ட் 4 wicket எடுத்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? மெயின் மேட்சஸ்லையும் இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆர்சிபியை வெற்றி பெற வைப்பாரா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.